இரவு 11:45. நகரத்தின் மெயின் ரோடு. மழை துளிகள் லேசாக விழுந்து கொண்டிருந்தது. ரோட்டில் விளக்குகள் ஒளிர்ந்து கொண்டிருந்தன. அரவிந்த் 25 வயது. நண்பர்களுடன் பிறந்த நாள் பார்ட்டி. ஒரு கிளாஸ் தானே, என்ன ஆகப் போகுது என்று சிரித்துக் கொண்டே குடித்தான். நண்பன் சொன்னான், மச்சா வண்டி ஓட்டாதடா, யூபர் பிடிச்சுக்கலாம். அரவிந்த் சிரித்தான், நான் நார்மலா தான் இருக்கேன். கார் ஸ்டார்ட் ஆகுது. மியூசிக் சத்தம். ரோடு காலி. ஸ்பீடு அதிகரிக்குது. அவனுக்கு தெரியவில்லை. அவனுடைய கண்கள் மட்டும் மங்கலாகிக் கொண்டிருந்தது. அதே நேரம் ரோடு ஓரத்தில் ஒரு குடும்பம். அம்மா, 7 வயசு குட்டி பெண். அவள் அம்மாவிடம் கேட்டாள், அம்மா, அப்பா எப்போ வீட்டுக்கு வருவாரு? அடுத்த நொடிக்கை ஒரு பெரிய சத்தம். கண் இமைக்கும் நேரத்தில் உலகம் நின்றுவிட்டது. கார் கவிழ்ந்தது. ரோட்டில் ரத்தம், சத்தம், அலறல், அமைதி. ஹாஸ்பிட்டல். டாக்டர் மெதுவாக சொன்னார், சாரி, we couldn't save them. அரவிந்த் மட்டும் உயிரோடு. கண்ணை திறந்ததும் முன் நின்றது அந்த குட்டி பெண்ணின் செருப்பு. ரத்தத்தில் நனைந்து 6 மாதங்கள் கழித்து ஜெயில் செல்ஃப். அரவிந்த் தனியாக. அவன் கையில் ஒரு புகைப்படம். அந்த குடும்பம். அவன் கண்களில் கண்ணீர். அவன் மெதுவாக சொன்னான், நான் குடிக்காமல் இருந்திருந்தால் இன்று அவர்கள் உயிரோடு இருப்பார்கள். ஒரு கிளாஸ் மதுவுக்காக நான் 3 உயிர்களை கொன்றுவிட்டேன். இறுதி செய்தி, மதுவை குடித்தால் வண்டி ஓட்டாதீர்கள். ஒரு தவறு உங்கள் வாழ்க்கையையும் மற்றவர்களின் வாழ்க்கையையும் நிரந்தரமாக மாற்றிவிடும்.